வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். அரசு நிறுவனங்களில் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரலாக ஒரு ஜென்ரலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மினிமம் ஒரு 28,000லேருந்து ஒரு 40,000த்துக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து சேரக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்து, இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். எல்லாமே மாறுபடும். எப்படிங்க இடத்த பொறுத்து எப்படிங்க சேலரி மாறுபடும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேட்கலாம். இடத்தை பொறுத்து மாறுபடுது அப்படின்னா, நீங்கள் என்ன ஹெல்ப்பராக போகிறீங்க, உதவியாளராக தான் நீங்கள் வந்து போக போகிறீங்க. அது என்ன வேலைக்கு உதவியாளர் அப்படின்னு, பேங்க் உதவியாளராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ், அது உங்களுக்கு உண்டான சேலரி. அதேமாரி ரெக்கார்ட் கிளர்க்குக்கு இன்னும் ஒரு ஹெல்ப்பராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சேலரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுலேயும் வந்து நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குறது, இந்த வேலைவாய்ப்பு எப்படிங்க நிரந்தரமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எல்லாத்த பற்றியுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம், டவுட்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து நீங்கள் தொடர்பு பண்ணலாம். நிறைய விதமான சந்தேகங்களையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து கேளுங்க. ஓகேங்களா? நிறைய டவுட்ஸ் நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் நாங்களே வந்து சொல்லிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து ஓப்பனில் தான் கொடுத்துருக்கேன். தாராளமாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. எப்போ வேணாலும் உங்களுடைய கமெண்ட்டை கீழே வந்து பதிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவிலே சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறது, நாங்கள் எப்படிங்க விண்ணப்பிக்கிறது இந்த வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு வந்து நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம வந்து கொடுக்க காத்திருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், தகுதி வாய்ந்தவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கோம். தெளிவாக உடைச்சி சொல்லியிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க, இன்டர்வியூக்கு போகிறோம், ஆனால் ஆட்கள் எடுக்கிறாங்கிற லிஸ்ட்டு வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு அடுத்த வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணுறது? நாங்கள் ஒன்று செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லணும், செலக்ட் ஆகலைன்னா நான் செலக்ட் ஆகிட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பணும், லெட்டர் அனுப்பணும். ஏதோ ஒரு மூலியமாக தெரியப்படுத்தினா தானே நாங்கள் வந்து ஒரு சரியான ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே போகிறதுக்கு. எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்பு மாதிரியே இதையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு அஃபிஷியலாக ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கூட எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணி நம்ம மார்க்கை வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த தப்பை பண்ணாமல் நம்ம வந்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட முடியும். ஆனால் ரிசல்ட் வரல, ஆனால் ஆட்கள் மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு வந்து இப்போ வந்து அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள், ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்வியூ அப்படின்னாலே நீங்கள் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதில்ல, நேரடியாக நியமனம் பண்ணி உடனடியாக பண்ணுறீங்க. அதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் இருந்து ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அது உண்மையானா அதை வந்து உண்மைதான். அது வந்து ப்ரெஷர்ஸ் வந்து வந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே
அடுத்தடுத்த கட்டத்துக்கு தெளிவாக வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நீங்கள் நமது சேனலுக்கு கட்டாயமாக புதிய நபராக தான் இருப்பீங்க. கட்டாயம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு, அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய சில ஸ்கீம்ஸ் அப்டேட்கள், இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கோசரம் ரொம்ப விரைவாக நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நியூஸ்களையுமே வேலைவாய்ப்புகளையுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வருமானங்கள். இதில் வந்து எவ்வளோ வருமானம் அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து 78,800 ரூபாய் தராங்க. அப்புறம் வந்து சேலரி வந்து 2 lakh ஆகுது. என்னங்க இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, இது எப்படிங்க இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் இந்த சேலரி கொடுக்குறாங்க. அடுத்தது கல்வி தகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது வயது வரம்பு 50 வயதிற்கும் மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பதவி 2. இந்த ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாத சம்பளம் 78,800 ரூபாய். ஓகேங்களா? போக போக இன்னும் அலவன்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது. இவன் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நான் வீடியோ பொறுமையாக தான் ஸ்க்ரோல் பண்ணுவேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே வந்து கிடைக்காது. இது எப்படி நான் அந்த லிங்க்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து வயது வரம்பு இப்படி தான். அடுத்தது பதிவு நிறைவு பெயர் பார்த்துக்கோங்க. சம்பளம் 67,700 ரூபாய். இதுக்கு என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க? அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க, 55% அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 56 வயதிற்கும் மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இதுக்கு 56,100 ரூபாய் தராங்க. 1,77,500 ரூபாய் மந்த்லி பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் குறைஞ்சபட்சம் 60% மதிப்பெண்ணுடன் நிறுவனங்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு 45 வயதிற்கும் மேற்படாதவராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுமாரி தான் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே இதுமாரி தான் வந்து ஆட்களை இது பண்ணுறாங்க. இதுக்கும் அவ்வளோ அதேமாரியே தான். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் 55%, 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டு 56,100 ரூபாய். அவங்க நிற்கிறப்ப 1,77,500 ரூபாய் தருவாங்க. கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் 55% மதிப்பெண்ணுடன் முதுகலை பட்டம் அல்லது சிறந்த கல்வி பதிவேடு புள்ளியியல் அளவிலான அதற்கு சமமான மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு 45 இருக்கணும். அடுத்தது அசிஸ்டண்ட்டு தான். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் 55% எடுத்துருக்கணும். 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,500 ரூபாய் சம்பளம். ஓகேங்களா? கல்வி தகுதி பார்த்திங்களா பிடெக்கு இதுமாரி முடிச்சிருக்கலாம். டிப்ளமா முடிச்சிருந்தா கூட ஓகே. 32 வயசுக்குள்ளே இருக்கணும்.
இவங்கெல்லாம் ஜூனியராக எடுக்கிறப்ப நிறைய விதமான டிஃப்ரெண்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரியே தான் இது லிங்க் எப்படின்னா இதுதான் அதோடைய லிங்க்கு. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். மேலே கொடுத்துருக்குன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் டீட்டெயிலு. இன்னும் அதிகப்படியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை வந்து தாராளமாக தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.